மாலை பிரைம் டைம் நியூஸில் மீண்டும் இணைகிறோம். அழிவின் விளிம்பில் இருக்கும் பொம்மலாட்ட கலையை காக்க அரசு முன்வர வேண்டும் என்று துறை சார்ந்த கலைஞர்கள் கோரிக்கை முன்வைத்துள்ளனர். பொம்மலாட்டம் ரொம்ப ஒரு பழமையான கலை. ஆனா இன்று அது மறையும் தருவாயில் இந்த முறையை எல்லோரும் கற்க வேண்டும் என்பதற்காக நானே இங்க பயிற்சி பட்டவை, இலவச பயிற்சி பட்டவை, எந்த பாடமும் வாங்கவில்லை. தமிழர்களின் 1000 ஆண்டுகள் பழமையான மரபு கலை மரப்பாவைகளை உயிர்ப்பித்து மனித உணர்வுகளை வெளிப்படுத்திய தொன்மையான கலை பொம்மலாட்டம். இதனை மரப்பாவை கூத்து என்றும் சொல்லலாம். இதிகாசம், புராணம் முதல் சுதந்திர போராட்டம் வரை மக்களின் மனங்களில் தேசபக்தியை விதைத்த ஒரு சக்தி வாய்ந்த ஊடகமாக இருந்தது இந்த பொம்மலாட்ட கலை. ஆங்கிலேயர் ஆட்சிக்கு எதிராக கிராமம் கிராமமாக தேசபக்தியை எடுத்து சென்றது இந்த பொம்மலாட்டம்தான். அருணகிரிநாதர் வரலாறு, சீதா கல்யாணம், வள்ளி திருமணம், அரிச்சந்திரன் கதை, கதையின் நடுவே கரகாட்டம், காவடியாட்டம், பேயாட்டம், பாம்பாட்டம் என மக்களை மகிழ்வித்த மரபு இது. ஆனால் சினிமா, இணையம் போன்ற நவீன ஊடகங்களின் வளர்ச்சியால் இந்த மரபு கலை இன்று அழிவின் விளிம்பில் உள்ளது. கலைஞர்கள் வருமானமின்றி வேறு தொழில்களை தேடி விலகும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த சூழலில் அழிந்து வரும் பொம்மலாட்டத்தை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்ல 60 ஆண்டுகளாக போராடி வருகிறார் காரைக்காலைச் சேர்ந்த 83 வயதான ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் பத்மஸ்ரீ கேசவசாமி. இவர் இதற்கென அமைப்பு ஒன்றை உருவாக்கி கிராமங்கள், பள்ளிகள், கல்லூரிகள் என பொம்மலாட்டத்தை கொண்டு செல்கிறார். 250க்கும் மேற்பட்ட பொம்மைகள், 70க்கும் மேற்பட்ட கதைகள் கொண்டு இந்த கலையை அழியாமல் காத்து நிற்கிறார். நான் இந்த கயிற்று பொம்மலாட்டம் என்ற ஒரு கலையை கற்க தொடங்கும் பொழுது கும்பகோணத்திலிருந்து ஒரு குழு காரைக்கால் அம்மையார் கோயிலில் பொம்மலாட்டம் நடத்தோம். அவர்களிடத்திலிருந்து போய் பார்க்கும்போது அவர் என்னையும் ஒரு முறை இயக்க சொன்னார். நான் இயக்கும்போது மிகச் சிறப்பாக செய்கிறீர்கள், நீங்கள் எனக்கு வாரிசாக இருப்பீர்கள் என்று கும்பகோணம் கலைக்கோயில் பொம்மலாட்ட குழு நாகரத்தனம் என்ற குருநாதன் எனக்கு ஆணையிட்டார். அதன்படி என்னுடைய முயற்சியிலேயே இந்த பொம்மைகளை மிக எளிமையாக, அதெல்லாம் கனமாக இருக்கும், ரொம்ப வெயிட்டாக இருக்கும், தூக்குறதே கஷ்டமாக இருக்கும். இதை இளையவர்கள்லாம் நடத்துறது ரொம்ப கஷ்டம், கழுத்து வலி வந்துடும், செய்ய முடியாது தொடர்ந்து என்ற காரணத்தால் நான் ஒரு புதிய முறையை கண்டுபிடித்தேன். அந்த கயிற்று பொம்மையெல்லாம் மேலும் கீழும் இப்படி மட்டும்தான் அசைக்க முடியும். அது எல்லா வகையிலையும் அசைக்கணும், எல்லா வகையிலையும் அது செயல்படணுன்றதுனால அந்த கயிற்றுக்கு பதில் கொடை கம்பியை வச்சு நான் இயக்கிட்டு இருக்கேன். இந்த முறையை எல்லோரும் கற்க வேண்டும் என்பதற்காக நானே இங்கே பயிற்சி பட்டவை, இலவச பயிற்சி பட்டவை, எந்த பாடமும் வாங்குவதில்லை. 10 நாள் 15 நாள் பயிற்சி பட்டறை நடத்துகிறேன். டெங்கு, கொரோனா போன்ற அரசு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளையும் பொம்மலாட்டம் மூலம் எளிய மக்களுக்கு எடுத்து செல்கிறார். பொம்மலாட்ட கலையை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்ல அவரது மகள் நந்தினி கேசவசாமி பயிற்சி பட்டறைகள் நடத்தி வருகிறார். தமிழகம் மட்டுமின்றி வெளி மாநிலங்கள், வெளிநாடுகளிலிருந்தும் பலர் கற்று செல்கின்றனர். கயிறு இல்லாமல் கொடை கம்பியால் மனிதர்களைப் போல இயல்பாக அசையும் பொம்மைகள் பார்ப்பவர்களை வியப்பில் ஆழ்த்தியுள்ளது. அனைவருக்கும் வணக்கம். நான் பொம்மலாட்ட கலைஞர் நந்தினி கேசவசாமி பேசுறேன். பொம்மலாட்டம் ரொம்ப ஒரு பழமையான கலை. ஆனா இன்று அது மறையும் தருவாயில் மிக ஒரு ஆபத்தான நிலையில் இருக்கும் ஒரு மிக பழம்பெருமையான ஒரு கலை. அந்த கலையை நாம் எல்லாம் சேர்ந்து காப்பாற்றணும் அப்படிங்கிறது தான் என்னோட வேண்டுகோள். இதை நான் யார்கிட்ட இருந்து கத்துக்கிட்டேன் அப்படின்னா, என் அன்பு தந்தையார் கலைமாமணி பத்மஸ்ரீ கேசவசாமி அவர்கள் 7 ஜனாதிபதி விருது வாங்கியிருக்கிற அவங்க
இந்த பொம்மலாட்ட கலையை கிட்டத்தட்ட 60 வருஷமா பாதுகாத்து ஒரு புதிய முயற்சியால், ஒரு புதிய வகையால் இந்த பொம்மைகள் எல்லாம் தயாரிச்சிருக்காங்க. இந்திய அரசின் உயரிய விருதான பத்மஸ்ரீ, ஜனாதிபதியின் 7 விருதுகள், மாநில அரசின் கலைமாமணி, நல்லாசிரியர் விருது போன்ற பல கௌரவங்கள் பெற்றாலும் கலைக்கு அங்கீகாரம் கிடைக்காதது வேதனை என தன் வலியை பகிர்கிறார் இவர். ஊருக்காக ஆடும் கலைஞன் தன்னை மறப்பான், தன் கண்ணீரை மூடிக்கொண்டு இன்பம் கொடுப்பான். இந்த பாடல் வரிகளுக்கு ஏற்ப இன்றும் தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து பொம்மலாட்டத்தை காக்கும் ஒரு கலைஞனாக திகழ்கிறார் பத்மஸ்ரீ கேசவசாமி. பொம்மலாட்டம் ஒரு கலை அல்ல, ஒரு வரலாறு, ஒரு பண்பாடு. அதை காக்க அடுத்த தலைமுறை முன்வருமா? அரசு கை கொடுக்குமா? தந்திச்சேரி செய்திகளுக்காக காரைக்காலில் இருந்து செய்தியாளர் அந்தோணி ராஜ்.